எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்க செய்தீர். எல்லா இயேசுக்கு சித்து நாம் முடிந்ததே. எகபோ தொடங்கியதே. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. எல்சடா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகாரின் கண்ணீர் அருமையான நீரூற்றை தந்தது. அந்நாளின் கண்ணீர் அழகான ஆண் குழந்தையை தந்தது. எசேக்கியாவின் கண்ணீர் ஆயுசு நாட்களை கூட்டி தந்தது. தாவீதின் கண்ணீர் சிறைப்பட்டு போன தன் குடும்பத்தை மீட்டு தந்தது. நாயினூர் விதவையின் கண்ணீர் மரித்து போன தன் மகனை மீட்டு தந்தது. பாவியான ஸ்திரியின் கண்ணீர் அவளுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தது. மரியாளின் கண்ணீர் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் தரிசிக்க வைத்தது. அல்லேலூயா. இந்த நாளில் அல்லேலூயா, கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு புறம் அறுவடை செய்வார்கள் சொல்லி வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகார் பாருங்க, அழுதா. அல்லேலூயா. எங்கே போவேன், வனாந்தரத்தில் பிள்ளை போட்டுட்டு கண்ணீரோடு நின்றாள். பிள்ளை ஒரு பக்கம் அழுகிறது, ஒரு பக்கம் அழுகிறா. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு நீருற்றே காண்பித்தார். அல்லேலூயா. அவளும் பிழைத்து கொண்டாள், பிள்ளையும் பிழைத்து கொண்டது. எங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், கண்ணீரோடு செபிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு புறம் அறுவடை செய்வார்கள். ஆண்டு சமூகத்தில் யார் யார் அந்த ரகத்தில் கண்ணீரோடு செபிக்கிறோமோ அவங்களுக்கு வெளியரகமாய் பதில் உண்டு. எங்கெங்கேயோ கண்ணீரை பாருங்கள் சிலர் சிந்துகிறார்கள், அதுக்கு பதில் கிடையாது பாருங்கள். ஆனால் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அழுது செபிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. என் வாழ்க்கையில் நான் நிறைய நேரங்களில் அதை அனுபவித்திருக்கிறேன். முடியாதுங்கிற நேரத்துலலாம் அதில் என்ன ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, நீங்கள் வந்தால் தான் எனக்கு விடுதலைன்னு சொல்லி அந்த சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். கண்ணீரோடு விதைச்சேன். அல்லேலூயா. கெம்பரமான அறுவடை கண்டேன். இன்னும் கண்ணீரோடு விதைக்கிறேன், கெம்பரம் அறுவடை செய்வேன். ஆமென். வாழ்க்கையில் கூட ஆமென். சிலங்க பிரச்சனை வந்துட்டா பாருங்கள், மணிக்கணக்கில் அடுத்தவங்கள்ட்ட அழுவாங்க. ஐயோ, அவங்கள்ட்ட கொட்டி தீர்த்துட்டேன், எனக்கு இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பிரச்சனை அல்லேலூயா எல்லா பக்கமும் போயிடும் பாருங்கள். அவங்க எல்லா பக்கமும் சொல்லி மீண்டும் அதிகமாக அழ வச்சுருவாங்க. ஆனால் ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் அடிக்கிறவங்க வெளியே பாருங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது வெளியே தெரியாது பாருங்கள். இவளுக்கு இவ்வளோ வீட்டில் பிரச்சனை இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்கா பாரு அப்படின்னு உலகம் சொல்லும் பாருங்கள். ஆனால் அந்த ரகசியம் பாருங்கள், ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுதுட்டா வெளியே பார்க்கும் பொழுது அவளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அந்த கவலை அவங்களை மேற்கொள்ளாது. கண்ணீரோடு விதைச்சேன், கெம்பரம் அறுவடை செய்வேன். எங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், கண்ணீரோடு நம்ம செபிக்கும் பொழுது நிச்சயம் 11 எசேக்கியா ராஜா பாருங்கள் காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லி சொல்லிட்டாரு. சோறு பக்கமாக திரும்பி அழுதாராம். முற்றத்துக்குள்ளே தான் போயிருக்காரு. திரும்பமாக தீர்க்கதரிசனம், அவன் பிழைத்து கொள்ளுவான். தீர்க்கதரிசனமே மாறிட்டு பாருங்கள். நீங்கள் அழுது செபிக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆயுசை கூட்டி கொடுத்தாராம். உண்மையே பாருங்கள், அழுகையின் ஜெபம் ஆயுசை கூட்டி கொடுக்கும். அழுகையின் ஜெபம் நீருற்று கொடுக்கும். அண்ணால் அழுதாள், சக்களத்தை வேதனைப்படுத்தினாள். வெகு நேரம் அழுது செபித்தான் ஆலயத்தில் போய். அல்லையில் அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார், தீர்க்க தரிசியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் கண்ணீர் சிறைப்பட்டு போன குடும்பத்தை மீட்டு தந்தது. அல்லேலூயா. குடும்பம் முழுவதும் பாருங்கள் கொண்டு போயிட்டாங்க.
அழுகிறதுக்கு பலன் இல்லாமட்டும் அழுதாராம். அது மாத்திரம் இல்லை, போய் பின்தொடரலாமான்னு சொல்லி கேட்டார். கர்த்தருக்கு போன்னு சொன்னாராம். எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கண்ணீர் அல்லையில் எதெல்லாம் பிடித்து கொண்டு போனானோ, நம்மளை சிறைப்படுத்தி வச்சுருக்கிறதோ, அதெல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் மீட்டு தருவார். அல்லையிலேயே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு சொன்னது மாதிரி, அல்லையில் எந்தெந்த காரியத்தில் பிசாசு மனிதர்களை உங்களை சிறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்களோ, நீங்கள் அழுது செபிக்கும் பொழுது அல்லையில் நிறைய ஜெபம் இருக்குது பாருங்கள். அழுகின் ஜெபம், உபவாச ஜெபம், சில பாடல் பாடி பாடி துதிக்க சொல்லுவார், சில பாஸ்டியம் போட்டு ஜெபிக்க சொல்லுவார். அல்லேலூயா. நிறைய ஜெபம் இருக்குது. வனாந்தரத்தில் ஜெபம், அதிகாலையில் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படிலாம் சொல்கிறோம், அப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விதவையின் கண்ணீர் மரித்து போன தன் மகனை மீட்டு கொடுத்தது. அல்லேலூயா. பாவியான ஸ்திரீ கண்ணீர் அவளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துச்சான். மரியாளின் கண்ணீர் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் தரிசிக்க செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று காலை வேளையில் பாருங்கள், கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவே என்ன பாவந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா, என்ன சபர்ந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் படுற பாடுகள் மனிதர்கள் எங்களை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கப்பா. நான் உம்முடைய சமூகத்தில் ரகசியமாய் கண்ணீர் வடிக்கிறப்பா, யாருக்கு தெரியாதுப்பா. அடிக்கிற கண்ணீரை படுகிற பாடுகள் யாருக்கு தெரியும். உம்முடைய சமூகத்திலே நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிங்க, அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் அழுது செபிக்கிறவர்கள் வெளியரங்கமான பதில் பெற்றுக்கொள்வார். அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அழுது செபித்தவங்களுக்கு பலன் உண்டு. இன்னைக்கு அழலாம், நாளைக்கு சிரிக்க வைப்பார். அல்லேலூயா. வெளியே பார்க்குறவங்க சிரிப்பான், கேலி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், வெளியரங்கமான பதில், கம்பீரமான அறுவடை உண்டு. ஒரு காலம் அழுவோம், இன்னொரு காலம் பாருங்கள் நம்ம குடும்பம் நன்றாக இருக்கும். அதை தாங்கி சகித்து பொறுத்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்தவங்களுக்கு ஆசீர்வாதம். சுபலபரிக்கரம் விதத்தில் பக்தர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பாருங்கள் கண்ணீர் ஓடு செபித்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்ன ஆண்டவர் சமூகத்தில், அப்பா அந்த காலை வேளையில் என்னால் இந்த பிரச்சனை தாங்க முடியலப்பா, வியாதியை தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, இவ்வளோ பிரச்சனைப்பா. நம்முடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறப்பா, கண்ணீரோடு நான் விதைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அறுவடை உண்டு பாருங்கள். நெல் நடுறாங்க, வாழை நடுறாங்க, பயிர் வகை நடுறாங்க. அது ஒரு மாதம் இல்லை வருஷம் பாருங்கள் ஒரு அறுவடை வருது. அதே மாதிரி பாருங்கள் நம்ம கண்ணீரோடு விதைக்காத ஒரு அறுவடை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நிச்சயமாக அவன் பதில் உண்டு. கண்ணீருக்கு பதில் உண்டு, நீருற்று உண்டு. அல்லேலூயா. தீர்க்கதரிசி கர்த்தர் தருவார், ஆயுசை கூட்டி தருவார், சிறைப்பட்டு போன குடும்பத்தை கர்த்தர் மீட்டு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பை தருவார். பாவியான ஸ்திரீ மரியாள் அழுத ஆண்டவர் சமூகத்தில் போய் பாவியாயிரும் கிருபையாயிரும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு தந்தார். என் பாவம் மன்னிக்கப்படலை, என் சாபம் மன்னிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே. ஆண்டு சமுதிர கண்ணீரோடு செபித்து பாருங்கள், கர்த்தர் ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. மரியாளின் கண்ணீர் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசிக்க வச்சு பாருங்க. ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு செபிக்க வந்தாங்க, அவங்களால பேசவே முடியலை. அல்லேலூயா. இல்லை நான் செபிக்க முடியுதான்னு சொன்னார். அவளுக்கு செபமே வராதுமா. என் சமுத்திரம் வறந்த உடனே அவள் கண்ணது கண்ணீராக வரும். அவள் ஜெபத்துக்கு முன்பாக அவள் கண்ணீர் தான் முதலாவது என் சமூகத்துக்கு வரும். அவளுக்கு உடனே நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே கேட்கும்போது ஆமாம்மா, ஆமாம் சகோதரி, எனக்கு பாடுகள் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறபடினால ஆண்டு சமுத்திரம் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பேன். எங்கப்பா போனீங்க, என்னப்பா செய்கிறீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேனே, அப்படியே அழுவேன்.
உன்னை ஆண்டு பிரசன்னத்தை அப்படியே உணர ஆரம்பிச்சிருவேன். யார்கிட்டையும் சொல்லி அழமாட்டேன். கணவன் போன உடனே, வேலைக்கு போன உடனே ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு இறக்கம் காண்பீங்கப்பா. கடந்த கால பாவங்கள் சாபங்களை மன்னிங்க. என் உள்ள அப்படியே துடிக்கும், என் கண்ணீர் வரும். இந்த நாளில் பாருங்கள், அந்த சகோதரி கர்த்தர் கண்ணீரை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஷபலபரி கதூரிக்கிறவா. சில நபர்கள் பாருங்கள் ஜெபிக்க மாட்டாங்க. அந்த கண்ணீரை பாருங்கள், யார்கிட்டையும் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கில் அழுவாங்க. இல்லை வீட்டில் பிரச்சனை பாடு வந்துட்டுனா தேவையில்லாமல் யூடியூப்பை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சந்தோஷங்க பார்க்குற வரைக்கும் தான். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, கணவன் வேலைக்கு போகும்போது என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ண முடியும்? காலையில் போன இடத்துலேருந்து நைட்டு வர்ற வரைக்கும் டிவியில் உட்காந்தே பார்த்துக்கிட்டு இருப்பேன். மீண்டும் அதே பிரச்சனை தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் மாறும். நீரூற்றை கொண்டு வரும், குழந்தையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. செத்து போய் கிடக்கிற அந்த காரியங்கள் உயிர் பெற்று எழும்பும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை கொண்டு வரும். குடும்பம் ரட்சிக்கப்படும். என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, பாவ மன்னிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் ஆண்டு சமூகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டா வெளியே அழ ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. நீ வெளியே யார்கிட்டையும் அழ வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், கர்த்தருக்கு அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதங்க. 4 ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு விதைங்க. கெம்பரமான அறுவடை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். கெம்பரத்தோடு அறுவடை செய்ய போகிறீங்க. ஏசப்பா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை ஜெபத்தில் கத்தரி தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மானி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அம்மே, நம்முடைய பிள்ளை கண்ணீரோடு விதைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கெம்பரமான அறுவடை கொடுங்கப்பா. இன்னும் கண்ணீரோடு பிள்ளைகளை செபிக்க வைங்க ஏசப்பா. யார்கிட்டயோ சொல்லி அழாதபடி உம்முடைய சமூக கண்ணீர் சிந்த நீரூற்றை கொண்டு வரட்டும், எதிர்காலத்தை கொண்டு வரட்டும். ஆமென். கடன் பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி. உம்முடைய சமுதிரம் அழுது செபித்த நபர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு செபாவை ஊற்றுங்கப்பா. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் மேலே ஒரு செபாவை ஊற்றுங்க. கண்ணீரோடு செபிக்க வைங்க, உபவாசத்தோடு செபிக்க வைங்க. உண்மை பாடி பாடி துதிக்க வைங்க, செபிக்க வைங்கப்பா. அதில் உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. நன்றிப்பா, நன்றிப்பா. உமோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடம் வீணாய் போகாதுப்பா. அல்லேலூயா. மற்றவங்க பேசுகிற ஒவ்வொரு நிமிடம் வீணாய் போயிடும். உமோடு சஞ்சரிக்கிற நேரம் வீணாக போகாது, அது பலவானாய் மாற்றும். கண்ணீரோடு விதைக்கிற கெம்பரம் அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. ரிவக்கரவா ஷபலதர கது உம்முடைய தரிசிக்க வைக்கும். இயேசுவே, இந்த கண்ணீர் நிறைந்த செபத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. இன்னும் ராஜா, எங்களுக்காக மாத்திரமல்ல தேசத்துக்காக அழுது செபிக்க ஒரு கண்ணீரின் நிறையத்தை தாரும் ஐயா. அல்லேலூயா. கண்ணீரோடு செபிக்க ஆத்து பாரத்தை எங்களுக்கு தாரும். அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்களுக்காக செபிக்க கண்ணீரோடு செபிக்க இது கிருபை தாரும் ஆண்டவரே. நீ ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும்.
அல்லேலூயா ஷபலபதி கதூருவிக்கிறவா. ஆவியானவரே நன்றி நன்றி. இவ்வளோ நாள் அழுதுட்டனே, ஒரு அற்புதம் காணலேன்னு சொல்லி கேட்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. ஒரு கண்ணீரை துடைப்பீராக. இனி என்னாலும் அழுது கொண்டு இருக்கக்கூடாது ஏசப்பா. அம்மை கெம்பரமான அறுவடை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்களை காண பண்ணும் ஏசப்பா. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். மேக ஸ்தம்பம் பாதுகாக்கட்டும். தூதர்கள் பழி இறங்கட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய். செவல வரிக்கரவா. ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியை ஓடி போக்கட்டும். மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி இச்சை வாய அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அதில் நிர்மலமாக புறப்பட்டு போவார்களாக. இவ்வளோ உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். நிமக்கரவா ஷபலதர கதூருவிக்கிறவா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. கடன் கட்டுகளை ஒட்டாக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். பிரிவினை கட்டுகளை ஒட்டாக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஷபலதர கதூருவிக்கிறவா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் கணவன் மனைவி பிள்ளைகள் செபிக்க வைங்க. செப வீடாய் மாறும். அல்லேலூயா. குட்டி பரலோகமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க 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 மன்னிங்க. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளை ஏந்தி சுமந்து தப்பு வைப்பீராக ராஜா. உமோடு சஞ்சரிக்க வைப்பீராக. அது முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.